இப்போ நம்ம சாப்டர் 2 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.7ல் எக்ஸாம்பிள் 2.45 பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. the present value of a machine is rupees 40,000. அதாவது ஒரு இயந்திரத்தின் தற்போதைய விலை நிலவரம் வந்து 40,000. அப்போ அண்ட் இட்ஸ் வேல்யூ டெப்ரிஷியேட்ஸ் ஈச் இயர் பை 10%. ஒவ்வொரு வருடமும் அந்த இயந்திரத்தின் விலை வந்து 10% குறையும் போது ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் த மெஷின் இந்த 6th இயர். 6வது வருடம் அந்த இயந்திரத்தின் விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது. ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது. 10% குறையுதுன்னா 100க்கு 10 குறையுது. அப்போது பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாக்கா 90% இல்லையா? 10% குறையுதுன்னா 100க்கு 10% குறையுது. 10 குறையுது. அப்போது எத்தனை பர்சன்ட் இருக்குன்னு பாருங்க, 90%. 90. அப்போது அந்த மெஷினோட வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் 90%ஆல் மல்டிப்ளை பண்ணப்படுது. ஃபஸ்ட் இயர் வந்து 40,000 rupees இருந்தால் செகண்ட் இயர் வந்து 40,000 into 90/100ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்? 40,000 into 90/100. இது கூட மறுபடியும் ஒரு 90/100 மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகும். அதாவது 40,000 into 90/100 the whole square எக்ஸெட்ரா. இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். 40,000 into 90/100, 40,000 into 90/100 the whole square எக்ஸெட்ரா. அதாவது AR ஸ்கொயர் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஜிபி ஞாபகம் வந்துடணும், பெருக்கு தொடர் ஞாபகம் வரும். இந்த 90/100 எப்படி வந்தது? 100ல் -10 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 90. 10% குறையுதுன்னா அப்போ மீதி எத்தனை பர்சன்ட் இருக்கும்? 90%ல் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என் வந்து என்ன பாருங்கள், எத்தனாவது வருஷம் பார்க்குறீங்க? n = 6, a = 40,000, then r is equal to 90/100. நம்ம 6th இயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது 6th டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்க. ஜிபியில் ஃபார்முலா Tn = a into r power n-1. அப்போ T6 = 40,000 into 90/100 the whole power 6 minus 1 is 5 இல்லைங்களா? இங்கேயே நீங்கள் பாருங்கள், ஒரு 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ஜஸ்ட் இல்லை 9/10. அப்போது 40,000 into 9/10 into 9/10 into 9/10 into 9/10 into 9/10. 5 9/10 வந்துருச்சு இல்லைங்களா? இங்கே 1 2 3 4. இப்போ டிவைடட் பை 10 அப்படியே இருக்கட்டும். 2ஆல் கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 10னா ஒரு டெசிமல் தள்ளி நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கலாம், ஒரு டிஜிட் தள்ளி. இப்போ பாருங்கள், 4 9s are 36, 4 9s are 36 into 9 9s are 81 into 9 9s are 81 divided by 10. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 81 into 81. 1 1 is 1, 1 8 is 8, 8 1 is 8, 8 8s are 64, 1 16, remainder 1 5 6, 6 5 6 1. அப்போ 36 into 6561 by 10. இப்போ இதை 36ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 1 6 is 6, 6 6 are 36, remainder 3, 6 5s are 30 plus 3 33, 6 6 are 36 plus 3 39. 1 3 is 3, 3 6 are 18, remainder 1, 3 5s are 15 plus 1 16, remainder 1, 3 6 are 18 plus 1 19, 6 9 11, remainder 1 16, remainder 1, 10 plus 3 13, remainder 1 2. அப்போ உங்களுக்கு என்ன வருது? இந்த ஆன்சர் T6 is equal to
T6 is equal to 236,196 divided by 10. பாருங்க 40,000 into 90 by 100 ஒரு 0 cancel பண்ணிட்டோம். அந்த 9 by 10 ன்னு 5 times எழுதிட்டோம். 4 0 cancel பண்ணியாச்சு. 4 9s are 36 into 81 into 81. 81 into 81 multiply பண்ணா we got it as 6,561. Multiply it with 36 we got 236196 divided by 10. 10 ஆல் டிவைட் பண்ணும்போது 10 ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்க. அப்போ 23619.60 ஓகேங்களா. 0.6 இங்கே அப்படியே இருக்கட்டும். அப்போ அங்கே எழுதும்போது கடைசியில் எழுதிக்கலாம். Therefore the value of the machine, therefore the estimated value of the machine, the estimated value of the machine in the sixth year is equal to rupees 23,690 and 60 pies. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 40,000. அதனோட வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் 10% குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒவ்வொரு வருஷமும் 10% குறையும். நான் அதை 10 நம்ம பண்ணிட்டோம்னா 100ல் 10 போச்சுன்னா மீதி 90. அப்போ 90 by 100 வச்சு நீங்கள் மீதி இருக்கிறத வச்சு நம்ம பர்சன்டேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 40,000 அடுத்த வருஷம் 40,000 into 90 by 100ன்னு ஆகும். சரிங்களா? 10% குறையுதுன்னா மீதி எவ்வளவோ அதை வச்சு தானே மல்டிப்ளை பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வேல்யூ. அடுத்தது 10% குறையுதுன்னு சொன்னாக்கா மீதி 90% எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அதை வச்சு மல்டிப்ளை பண்ணி ஒரிஜினல் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் அதே வேல்யூவில் 90%. புரியுதுங்களா? அப்போ 40,000 into 90 by 100 தான் ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். இப்போ பாருங்கள் 40,000 இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இப்படி போகும். 40,000 into 90 by 100, 40,000 into 90 by 100 the whole square. அடுத்து 40,000 into 90 by 100 the whole cube. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதிலிருந்து A வந்து 40,000, R வந்து 90 by 100. 6th year கண்டுபிடிக்க சொல்றதால n equal to 6. ஸோ Tn equal to A into R power n minus 1 போட்டிருக்கோம். ஸோ T6 finally we got it as 2361.619.6. 10 100 அப்படியெல்லாம் வந்தால் மறுபடியும் கேன்சல் பண்ணாதீங்க. அந்த 110 இருந்தால் 0 இருக்கு இல்லையா, எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி we got 23,619.60 as the estimated value of the machine in the 6th year. ஸோ இப்போ அடுத்து இதை பேஸ் பண்ணி இன்னொரு சம் பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 10 சம் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி 10 சம் பாருங்க. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. அங்கே வந்து 10% ஒவ்வொரு இயரும் டெப்ரிஷியேட் பண்ணி போகிறாங்க. இங்கே 5% ஆனுவலின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 60,000 கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 5% அந்த சேலரியை ரைஸ் பண்ணுறாங்க. அப்படி ரைஸ் பண்ணும்போது ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் 6th year starting, end of the 5 year, at the same time beginning of the 6th year. ஸோ அங்கே பார்த்த மாதிரியே ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னும் போது நம்ம 6th இயரில் அவரோட சேலரி என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து அங்கே டெப்ரிசியேஷனுங்கிறதால குறைச்சோம் இல்லைங்களா, இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 5%. அதாவது 100க்கு 5 ரூபா அதிகமாக்குறாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆர் என்ன வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு 60,000, அடுத்து 60,000 into 105 by 100, 100க்கு 5 ரூபா அதிகமாக்குறாங்க. அடுத்தது 60,000 into 105 by 100 the whole square எட்ஸெட்ரான்னு வரும் இல்லைங்களா. ஸோ இதில் இருந்து A equal to 60,000, R equal to 105 by 100. இங்கே 105 by 100 if you want நீங்கள் இங்கேயே இதை நீங்கள் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? 5 2s are 10, 1 5 is 5, இங்கே 5 2s are 10. ஓகேங்களா? 1 5 is 5, 5 2s are 10, 20 5s are
100. இந்த இடத்துல இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. n is equal to 6ன்னு வச்சு போடுங்க. n equal to 6. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். Tn equal to a into r power n minus 1. T6 is equal to a is 60,000. 60,000 into 21 by 20. The whole power 6 minus 1 is 5. ஓகேங்களா? அப்போ 60,000 into 21 by 20 into 21 by 20 into 21 by 20 into 21 by 20 again 21 by 20 5 times 1 2 3 4 5 இங்க 4 zeros 1 2 3 4 ஓகேங்களா? இப்போ 2 goes here 3 times. மீதி எதுவுமே போகாது. அப்போ உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை தீஸ் 2. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 3 is 3 3 2 is 6 63 வரும். இன்டு உங்களுக்கு தெரியும் 21 square is 441. again here 441. 441 into 441 divided by 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. 160 times. 160 times. இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் வேறு. இப்போ பாருங்கள் 441 into 441. 441 into 441. 441 ஃபஸ்ட்டு. அடுத்து 1 4 is 4 4 4s are 16 4 4s are 16 17. 1 4 is 4 4 4s are 16 4 4s are 16 17. 1 8 14 14 remainder 1 9 1. சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வருது பாருங்க. 194481 into 63 by 160 by 160. அப்போ multiply this with 63. This with 63. So 1 3 is 3. 3 8s are 24. 3 8s are 24. Remainder 2. 3 4s are 12 plus 2 40. Carry 1. 3 4s are 12 plus 1 30. Remainder 1. 27 plus 1 28. Remainder 2. 1 3 is 3. 3 plus 2 5. Next with 6. 1 6 is 6. 6 8s are 48. Remainder 4. Remainder 4. 6 4s are 24 plus 4 28. Remainder 2. 6 4s are 24 plus 2 26. Again remainder 2. 6 9s are 54 plus 2 56. Remainder 5. 6 plus 5 11. 3 10 13. Then 8 plus 4 12. Remainder 1 15. Remainder 1 12. Remainder 1 3 1. So you got 1 3 2 5 sorry 1 2 6 plus 5 10 sorry 12. Remainder 1 1 2 2 5 1 2 2 5 2 3 0 3 divided by 160 divided by 160. இப்போ இதை நம்ம இங்கே டிவைட் பண்ணுவோம். 1 2 2 5 2 3 0 3 இதாச்சு. 1 2 2 5 2 3 0 3 divided by 160 160. So 122 எடுக்க முடியாது. 4 digit எடுங்க. 160 into 7. 160 into 6 போட்டு பாருங்க. 6 0 is 0. 6 6 are 36. 3 6 plus 3 9. ரொம்ப கம்மியாக வருது. 160 into 7. 7 6 are 42. 4 1 7 is 7. 8 9 10 11. 160 into 8. 6 8 are 48. 4 8 1 is 8. 8 plus 4 12. 12 80. அப்போ அதிகமாக இருக்கு இல்லையா? So 7 times 1 1 2 0 5 0 1.
5 0 1 that is 105. Bring it to 1002 na 6 times. 6 times na 960. 2 inge 9 இல்லையா 15 minus 6 is 9. Bring out this 3. Bring out this 3. அப்போ இதை விட கம்மி இல்லையா இப்போ 160 into 5 0 5 6 are 30. 1 5 is 5 5 plus 3 80. 1 2 3 then bring down this 0. So 1 2 3 0 na again sorry the 5 then 1 2 3 0. So again 7 7 6 5 7 1 1 2 0. So the erase பண்ணிடலாம் 0 1 1 again bring out this 3 அப்போ 7 times na 1120. So again 6 times na 960. 3 10 minus 6 4 10 minus 9 is 1 then 1 0 8 times போட்டோம் இல்லையா 8 times ஞாபகம் இருக்கா 160 into 8 6 8s are 48 remainder 4 1 8 is 8 8 plus 4 12 னு வந்துச்சு 160 into 9 னா அதிகமாக போகும் 6 9s are 54 5 9 10 14 10 point கம்மியாக இருக்கு இல்லையா so you will have 8 now 1280 0 13 minus 8 is 5 3 minus 2 is 1 so if you put 0 you will have 9 times 9 1 4 4 0 so 0 10 minus 4 is 6 stop till this so you will have 76576.89 for estimate that is what will be his salary after 5 years என்பது approximate his value the value of his salary will be 0.8 ல இருந்து ஒன்னு இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா rupees 76577 approximately the salary will be 76,577. Okay, I'll repeat again. The starting salary of a man who joined as a assistant manager in a company. ஒரு கம்பெனியில் சேர்ந்தவருடைய ஆரம்ப வருமானம் வந்து 60,000 ரூபாய் இருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் 5% அவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதா ஒரு ஒப்பந்தம். அப்போ எப்படி வரும் 100க்கு 5 ரூபாய் அதிகமாக்கினோம்னா 105 இல்லையா 105/100. அடுத்த வருஷம் அந்த 105/100 கூட இன்னொரு 105/100 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ த சீரீஸ் வில் பி 60,000 into 105/100 60,000 into 105/100 the whole square இருக்கும். அப்போ A is 60,000 R is 105/100. இங்கே ஏன்னா இங்கே ஏன் 105/100 போடலன்னு சொன்னால் நான் தான் முதல்ல சொன்னேன் 110 வந்து அப்படியே வச்சுக்கோங்கன்னு. ஏன் இங்கே பண்ணுறேன்னா 105 into 105 into 105 ரொம்ப பெருசாக போகும். இப்போ அடுத்த சம்பளம் அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா அங்கே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இதை நான் இங்கேயே சிம்பிளிஃபை பண்ண சொன்னேன். இங்கே 21/5 கேன்சல் பண்ணி 21/20 எடுத்துக்கிட்டோம். n இஸ் ஆஃப்டர் 5 years கேட்குறாங்களா. இப்போ n equal to 6th year n equal to 6. So Tn equal to A into R power n minus 1 போடும்போது T6 is 60,000 into 21/20 the whole power 5. So cancel பண்ணதெல்லாம் cancel பண்ணி 21 square into 21 square multiply பண்ணோம். நான் multiply பண்ணி காட்டினேன். 441 into 441 உங்களுக்கு 1,94,481 வந்தது. multiply it with 63 அதுவும் உங்களுக்கு multiply பண்ணி காட்டினேன். இவ்வளோ வந்துச்சு. Now divide this by 160. 160ஆல் நம்ம டிவைட் பண்ணி அதை வந்து வச்சுருக்கோம். 76,576.89 இருக்குது. அதை நாங்கள் ரூபா கணக்கு பண்ணுறதால இங்கே 89 rupees 89 paise 90 paise கொடுக்க மாட்டாங்க. அதை அப்படியே இங்கே எடுத்து 0.5 or 5 போனால் ரவுண்ட் அப் பண்ணலாம் இல்லையா. இப்போ 76,577 போட்டுக்கலாம். ஓகேங்களா. அந்த எக்ஸாம்பிளும் இதுவும் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. சம்மை பார்த்தோன்னா பயந்துடாதீங்க.
கொஞ்சம் யோசித்து போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்காக வரும். ஒரே விஷயம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களால் செய்ய முடியும், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.